குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததான்னு பார்த்தா ஒரு சின்ன கேப் டவுன். ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தது. நமக்கு இந்த 1 ஹவர் சப்போர்ட்டை உடச்சோடனே நமக்கு கால்ஸ் கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக மினிமம் 50 பாயிண்ட் எடுத்துருக்கலாம் இன்றைக்கி. கொஞ்சம் சின்ன ஸ்டாப் லாஸில் தைரியமாக நம்ம எடுத்துருக்கணும். அதுதான் மேட்ரு. நம்ம ஏற்கனவே மார்னிங்கே டெலகிராமில் அப்டேட் பண்ணோம் உங்களுக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து நேற்றுக்கு ஷார்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் கம்மியாக எடுத்திருக்காங்க. பட் ஷார்ட்டில் தான் இருக்குது. முந்தானத்துக்கு ஷார்ட்டில் தான் இருக்குது, இன்றைக்கும் ஷார்ட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எஃப்ஐயோட கேஷ் மார்க்கெட் எப்படின்றது அப்டேட் பண்ணியிருந்தோம். எஃப்ஐயோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே பேரிஷில் இருக்குன்னு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் ஒரு 8 மணிக்குள்ளே டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து அந்த இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தபடி நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். 1 ஹவர் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இந்த 1ஆம் தேதி லோ உடையக்கூடாது. உடஞ்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு 25,900 வந்துடும் சொன்னோம். நம்ம சொன்னபடி 1ஆம் தேதி உடஞ்சி க்ளீனாக இங்கே வந்து நிற்குது. கரெக்டாக இந்த லெவலில் வந்து நிற்குது பாருங்கள். மேலேயும் போல் கீழேயும் போல். இதுதான் லெவலோட ஸ்ட்ரென்த்து. ஸோ லெவல்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அதை வரைஞ்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதும். இந்த இடத்துல கரெக்டாக ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்து இந்த லெவல்ஸில் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தாலே நமக்கு போயிடும். ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திருப்பி எகெயின் நிஃப்டி வந்து முக்கியமான பிளேஸில் நிற்குது. இது ஒன்லி பேனிக் செல்லிங் தான். ஏன்னா குளோபல் கியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் தான் மார்க்கெட் கீழே தள்ளின்னு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்த கரெக்டாக 25,900 சப்போர்ட் எடுத்து மேலே போயிடணும். அப்படி போகலைன்னா ஆஸ் யூஷுவல் 25,700 வந்துடும். ஸோ நாளைக்கு மார்னிங் இந்த மாதிரி பார்த்து எடுப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லாருமே ட்ரேட் எடுத்திருப்போம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது மற்ற செக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கம்மி தான். பேங்க் நிஃப்டி வந்து 0.5% தான் எழுதிருக்கு. நிஃப்டி 1%, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா 2% வந்திருக்கு. ஸ்மால் கேப்பு 1% வந்திருக்கு. கோல்டு கிட்டத்தட்ட 0.7 வந்திருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஐஎன்ஆர் வந்து 90 வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே மோசமாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் குளோபல் டென்ஷன் தான், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து எப்படின்றத இந்த நம்ம சொன்ன 1 ஹவர்ஸில் பார்த்தோமே, இந்த 1 ஹவர் சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றுக்கே நான் சொன்னேன் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்கன்னு. அதே தான் சொல்கிறேன், இன்றைக்கி இப்போ கோடு போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டினா திருப்பி டவுன் தான். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல் வரையும் போயிடும். 25,700 வரையும் போகும். ஸோ 176 பாயிண்ட்ஸ் கீழே வந்தால் கன்ஃபார்மாக இருக்குது. தைரியமாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓய் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேட்டா வந்து ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில். மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 26,000 இருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து 25,600. அது எப்படின்றத பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் நிஃப்டி சாரி பாருங்க, 26,000ல் ஒரு கிட்டத்தட்ட 1,80 lakhs எழுதியிருக்காங்க. ஸோ 26,000 தாண்டதே கஷ்டம். அதிகமான ஒய் புட் ஆப்ஷனில் வந்து 25,600 இருக்காங்க. ஸோ மார்க்கெட் இது வரையும் கீழே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபியூச்சர் ஒய் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபியூச்சர் ஒய் எண்ட் ஆஃப் தி டே ஒய் அனாலிசிஸ் இன்னும் டேட்டா வரல, லேட் ஆகும். நான் மார்னிங் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 140 1,40,00,000 ஒய் இருந்தது. இன்றைக்கி 1,64,00,000, கிட்டத்தட்ட 24 லட்சம் ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது கரெக்டான டேட்டா கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இது வந்து 330 ஓவர். பிட்வீன் 330 to 415 வந்து இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவங்கவுங்க வெவ்வேறு புரோக்கர் இருக்கிற பொசிஷன்ஸ்லாம் ஸ்கொயர் அப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் நான் மார்னிங் போடுவேன். ஸோ தான் பார்த்தா இன்றைக்கும் ஷார்ட் பில்டப் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து லாங் பில்டப்பில் இல்லை. எப்போ ஃபியூச்சரில் லாங் பில்டப் வந்தோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைனா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஒய்யும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஃபியூச்சர்ஸோட ஒய்யும் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இட் சீம்ஸ் டு பி பேரிஷ். பார்ப்போம் சப்போர்ட் எடுத்து மேலே போதா, இல்லை ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்தபடி 25,700 போதான்றதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு மேலே இன்றைக்கி ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு. ஸோ பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.